ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு. தன்னை வந்து இல்ல, ஸ்டாலின் அவரை முன்னிலைப்படுத்தாம வேற இவரையா முன்னிலைப்படுத்துவாரு? ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் இது. ஒரு அரசு வந்து சட்டமன்ற முதலமைச்சரை மக்கள் தேர்வு செய்வதில்லை. தங்களுடைய அரசியல் மக்கள் விளம்பரத்துக்காக பொது நிதியை பயன்படுத்துறாங்க. அது இல்ல. மக்கள் வந்து இதெல்லாம் வந்து புரியாதவன் சொல்லுகிற அ தவறான புகார். இதுக்கு இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். அதாவது மக்கள் வந்து அரசாங்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே தேர்வு செய்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்களுடைய தலைவரை தேர்வு செய்கிறார்கள். அந்த தலைவர் தான் அரசாங்கத்தினுடைய தலைவர். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப வந்து தளபதிய தேர்ந்தெடுத்தாங்க. தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போது முதலமைச்சர். அது முதலமைச்சர் என்றால் வந்து மி இதர அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. முதலமைச்சர் எப்போது வேண்டுமானாலும் அமைச்சர்களை நியமிக்கலாம். அமைச்சரவையிலிருந்து அமைச்சர்களை நீக்கலாம். என்ன மாற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம். இதில் அவருடைய உரிமை இது. யாரும் அதில் தலையிட முடியாது. ஏன் இவரை போட்டீர்கள்? ஏன் இவரை எடுத்தீர்கள்? என்பதற்கெல்லாம் யாரிடமும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அரசியல் சட்டம். அந்த வகையில் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது செய்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் மிகுந்த நேர்மையோடு தான் செய்யப்படுகிறது. நீங்க கொள்கை ரீதியான சொன்னீங்க. இப்ப கொள்கை ரீதியாக உங்களுடைய புரிதல் இருந்து, இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல வந்து பாஜக அல்லது பாஜகவை சார்ந்த அமைப்புகள் வந்து பலருமே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்றத பார்க்க முடியுது. அது இப்ப அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது அதிமுகவினுடைய அழிவு பாதையை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மகாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. 4 1 5 பேர் அங்க இருக்கிறாங்க முக்கியமானவங்க. ஏன் இவங்க போறாங்க அந்த மகாநாட்டுக்கு? என்ன காரணம்? அந்த மாநாட்டில் இவங்களை உட்கார வச்சுக்கிட்டு தந்தை பெரியாரையும், பேரறிஞர் அண்ணாவையும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கூட அவர்கள் வந்து இழிவுபடுத்தி இது படம் ஓட்டுகிறார்கள். அதை கேட்டால் எங்களுக்கு தெரியாது, அதற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. இது வந்து எங்கே கொண்டு போய் விடுதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் என்றால், கடைசியில் அதிமுக வந்து ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது.